வணக்கம். இது வாழ்வியல் உண்மைகள். இப்போது ஜாதகம் வந்து நம்ம ஜோசியத்தை வந்து நம்மளே கணிக்கிறது எப்படி அப்படின்றது நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நம்ம ஜோசிகாரன்ட்டே போகாமல் நம்ம காசு செலவு பண்ணாமல் நம்மளுக்கு என்ன நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குது, நம்ம என்ன கர்மம் வாங்கிட்டு வந்திருக்கோம், நம்ம என்ன எதுக்காக பர்பஸ்க்கு பிறந்திருக்கோம், நம்ம வாழ்க்கையில் வந்து பணம் வந்து நல்லா வருமா, இல்லை வீடு கட்டி நல்லா இருப்போமா அப்படின்ற அந்த சந்தேகத்தை வந்து நம்ம தீர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு பேசிக்காக இது ஒரு நம்ம ஜாதகம் எடுத்துக்கிறதுக்கு இப்போ கூகுளில் இந்த ப்ரௌசரில் போய்ட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஹோரோஸ்கோப் ஜென்ரேட்டர்னு போட்டுக்கோங்க. ஹோரோஸ்கோப் ஜென்ரேட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே வரும். இதில் ஏதோ ஒரு ஜாதகம் இந்த ப்ரோக்கேரில் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதில் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம டைப் பண்ணலாம். ஏதோ ஒரு நேம் போட்டு நம்ம டெஸ்ட்டுன்னே போட்டு நம்ம டைப் பண்ணலாம். இன்றைக்கி நாளே இருக்கட்டும். இன்றைக்கி டேட்டை வந்து ஏதோ ஒரு நான் டைம் கொடுக்குறேன். இப்போது 6:30 PM இல்லை 6:20 PM அந்த மாதிரி கொடுக்குறேன். நான் வந்து ப்ளேஸ் வந்து சென்னைன்னு நான் கொடுக்குறேன். சென்னைன்னு கொடுத்து நான் ஜென்ரேட் தமிழ் ஜாதகமும் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். நம்ம எவ்வளோ என்ன இதில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நார்மல் ஜோசியம் வந்து ஜாதகம் கட்டாக வந்து பார்க்குறக்கு இந்த டீட்டெயில்ஸ் யூஸ் ஆகும். இந்த டீட்டெயில்ஸு வந்து யோகா கால்குலேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி இதில் போய்ட்டு நீங்கள் யோகா கால்குலேட்டரில் போய்ட்டு ஏதோ ஒரு வெப்சைட்டில் இந்த யோகா கால்குலேட்டர் வெப்சைட்டில் போய்ட்டு பேர்த் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து ஏதோ ஒரு டீட்டெயில் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் இது பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இன்றைக்கி டேட்டை நான் கொடுக்குறேன். இன்றைக்கி டேட் வந்து 30. இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்த டேட் வந்து 30 மந்த் வந்து மே 2026. ஸோ இதில் 1 இல்லை 6:20 PM சாயங்காலம் 6:20 பிறந்திருக்காங்க. சென்னை அப்படின்னு சொல்லி நான் போட்டேன் அப்படின்னா சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்து அந்த லொக்கேஷன் கொடுத்திங்கன்னா ஜென்ரேட் மை குண்டலினி அப்படின்னு கொடுத்திங்கன்னா அதில் டீட்டெயில்ஸ்லாம் வரும். இதில் ஆக்சுவலாக இந்த மாதிரி யோகா கால்குலேட்டர் வந்து இதுலேயே வரும். இதில் வந்து ஷோ பண்ணல, வேறு வெப்சைட்டில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. யோகா கால்குலேட்டர்லேயே ஒரு சில வெப்சைட்டில் நல்லா தெளிவாக காட்டுவாங்க. இந்த கிளிக் ஆஸ்ட்ரோவில் பார்க்கலாம், செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் நேம் நீங்களே கொடுத்துக்கோங்க. டெஸ்ட் மேல், பிளேஸ் வந்து சென்னைன்னு நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தோம். சென்னை, தமிழ்நாடு. இதில் 30/05/2026 ஹவர்ஸ் வந்து 06:20 PM சாயங்காலம் 6:20 பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், தமிழ்னா தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். சவுத் இண்டியன் சார்ட்னா சவுத் இண்டியன் சார்ட்டில் ஜென்ரேட் ஆகும். இது சும்மா எதோ நான் மெயில் ஐடி கொடுக்குறேன். மெயில் ஐடி டைப்பில் இருந்தால் போதும், சப்மிட்டிங்னு வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட இந்த டேட்டில் பிறந்தவங்களோட இந்த டேட், இன்னாரோட பேர், இந்த இடத்துல பிறந்தவங்க, இந்த நேரத்தில் இந்த தேதியில் பிறந்தவங்களோட ஜாதகத்துக்கு என்னென்ன யோகாலாம் இருக்குதுன்னு சொல்லி வந்துடும். ராஜயோகம் இருக்குது, அதியோகா இருக்குது, பசயோகா இருக்குது, ஹர்ஷ யோகா இருக்குது, விமல யோகா இருக்குது. இதெல்லாம் வந்துடும். இது என்னென்ன இந்த யோகா வந்து என்ன எப்படி வேலை செய்யும் அப்படின்றது பார்க்குறதுக்கு இதை வந்து யூடியூப்பில் போட்டு ஹர்ஷ யோகான்னு போட்டிங்கன்னா, ஹர்ஷ யோகானா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஹர்ஷ யோகா அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு போட்டிங்கன்னா இதை நீங்கள் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா ஹர்ஷ யோகா இன் தமிழ் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்க அந்த ஜோசிகாரங்க ஒவ்வொரு சிம்பிள் டிப்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹர்ஷயோகா என்னென்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்படி வந்து நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுலேயே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸும் காட்டியிருக்கும், என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில்ஸும் இதுலேயே காட்டும். இந்த யோகா வந்து என்ன செய்யும் அப்படின்றது
இந்த வெப்சைட்லேயும் ஒரு சில வெப்சைட்லேயும் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், என்ன நம்மளுக்கு வந்து பண வரவு நல்லா வருமா, இல்லை ஆயில் நல்லா இருக்கா, தீர்க்க ஆயிலாக இருக்குமா, இல்லை எப்படி இருக்குது அப்படின்றது இந்த மாதிரி யோகா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வீடு நம்ம கட்டி நல்லா இருப்போமா, முன் வாழ்க்கை நல்லா இருக்குமா, இல்லை பின் வாழ்க்கை நல்லா இருக்குமா, நம்ம ஃபஸ்ட்டு 30 வருஷம் நல்லா இருக்குமா, இல்லை பின்னாடி வர 30 வருஷம் தான் நல்லா இருக்குமா, நல்லா செழிப்போடு இருப்பாங்களா, நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் இந்த யோகா கால்குலேட்டர் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜாதகம் நம்ம எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து இந்த ஜாதகம் நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா இது நம்ம தமிழில் ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். தமிழில் ஜென்ரேட் பண்ணி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சேஞ்ச் பர்த் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இங்கிலீஷ் நம்ம கொடுத்துருக்கோம், தமிழில் ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்படி இருக்குது. இதில் வந்து 3 கிரகம் உச்சமானாலே போதும். 3 கிரகம் 2 கிரகம் உச்சமானாலே வாழ்க்கை வந்து நல்லா இருந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சியில் இருக்கார். இங்கே இந்த 1, 8 இந்த 2 கட்டத்துக்கு செவ்வாய் அதிபதி. 1 இந்த லக்னம் வந்து விருச்சிக லக்னம் இருக்குது. 1, 8க்கு வந்து செவ்வாய் அதிபதி. ஸோ இங்கே செவ்வாய் வந்து 6ல் இருக்கார். 6ல் மறைஞ்சிருந்தாலும் உச்சமாக இருப்பார். அதை ஏதோ ஒரு கிரகம் ஆட்சி உச்சமாக எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, ஆட்சி உச்சமாக கிரகம் இருந்தாலே போதும், அவங்க வந்து கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிருவாங்க. இந்த மாதிரி கிரக நிலைகளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படி இருக்கும் என்ன அப்படின்றது. நீங்களே செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் தெரியும் அப்படி என்னன்றது. தேங்க்யூ. நன்றி. வாழ்வுகள் உண்மைகள்.